நம்ம இன்றைக்கி ஸ்கின் க்ளோயிங்க்கு 5 விதமான ஜூஸ் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. டெய்லி வெறும் வயிற்றில் ஒவ்வொரு விதமான இந்த ட்ரிங்க் நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கேரட் தோல் சீவிட்டு 1-2 கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கேரட்டை துருவிட்டு கூட சேர்க்கலாம். சில மிக்ஸி கேரட்டை கட் பண்ணி போட்டு அரைக்கும் போது அரைப்படாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச கேரட்டை இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. நீங்கள் வடிகட்டாமல் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம குடிச்சிக்கலாம். ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஜூஸ்லாம் நல்லா கீழே இறங்கிடும். இதை இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டு நம்ம குடிச்சிடலாம். உங்களுக்கு சுவைக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு எந்த விதமான சுகரும் சேர்க்காமல் குடிக்க பாருங்கள். அப்போ தான் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது நீங்கள் டெய்லியுமே வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஸ்கின் ரொம்பவே க்ளோவாக இருக்கும். அடுத்து பாவக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கட் பண்ணின பாவக்காய் சேர்த்துக்கோங்க. இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிச்சுக்கோங்க. பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈவன் இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிளட் பியூரிஃபையராகவும் இருக்கும். வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிளாக் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் பிழியாமல் பாவக்காய் ஜூஸ் குடிக்க முடியாது. அதனால் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜூஸை சேர்த்துருங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான பாவக்காய் ஜூஸ் தயாராகிருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். இதை நீங்கள் டெய்லி குடிக்க தேவையில்லை. வாரத்தில் 2 டைம் இல்லை 1 டைம் குடித்தாவே போதும். அடுத்து பீட்ரூட் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு மற்ற ஜூஸ்லாம் வடிகட்டினோம்ல அதே போல் வடிகட்டிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதையுமே நீங்கள் வடிகட்டாமல் கூட குடிக்கலாம். நல்ல ஃபைபர் இருக்குது இதில். உங்களால் வடிகட்டாமல் குடிக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி குடிங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களால் அந்த மாதிரி குடிக்க முடியாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டிட்டு கூட குடிக்கலாம். இப்போ இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் ஜூஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஜூஸும் நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது டர்மரிக் வாட்டர். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருக்கும். இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முக்கியமாக இது நீங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண மஞ்சள் தூளாக இருக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப வெதுவெதுப்பாக இருக்கணும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதையும் நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம். ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவு நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய போகிறேன். ஸோ 4 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஜூஸ்க்கு பெரிய நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விதையை நீக்கிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸாக குடிக்க பிடிக்கலன்னா நெல்லிக்காய் முரப்பா அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் கேண்டி இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது எல்லா ரெசிபியும் நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் இருக்குது. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கும்போது தான் இதனுடைய பெனிஃபிட்ஸ் நல்லாவே கிடைக்கும். நெல்லிக்காயில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ எல்லா நெல்லிக்காய்களையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காம முதல்ல நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது போல் ஒரு சன்னி வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதை தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பழுத்த எலுமிச்சம்பழமாக எடுத்து அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த நெல்லிக்காய் ஜூஸை ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கூலிங் வாட்டர் கூட சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வெதுவெதுப்பான தண்ணி கூட சேர்த்து குடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பெர்ஃபெக்டான நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பராக தயாராகிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.